friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில நம்ம பார்க்க போறது vegetable manchurian. இந்த vegetable manchurian fried riceக்குலாம் நல்ல சைடு டிஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு இத நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற vegetables யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த vegetable manchurianல cabbage அதிகமா இருந்ததுனா நல்லா இருக்கும். அதனால நிறைய cabbage எடுத்து இது மாதிரி நல்லா மெலிசா துருவி எடுத்துக்கோங்க. இதில் பாதி கேரட்டை சின்னதாக கிரேட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 பீன்ஸ் அளவுக்கு மட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சில்லி பவுடராக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ்லேயே தண்ணி இருக்குன்றதுனால இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணியாக இருந்ததுன்னா பால்ஸ் ரவுண்டாக இருக்காது. அதனால் தேவையான அளவுக்கு மாவு சேர்த்து இது மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் சின்ன பால்ஸாக ஒரே சைஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே டார்க் ஆகிடும். வெஜிடபிள்ஸ்லாம் சரியாக வேகாத ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸையும் இது மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். மீதி இருந்த பாதி பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் கிரேவியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சூரியனில் சேர்க்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இதில் நிறைய தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண இந்த தண்ணியை வானலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே கிரேவி திக்காகிடும். இது மாதிரி கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள் பால்ஸையும் சேர்த்து கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் பால்ஸ்லாம் கிரேவியில் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஞ்சூரியன் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் மஞ்சூரியனை சைட் டிஷ்ஷாக தான் செய்யணும்னு இல்லை, இது மாதிரி கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு ஈவினிங் டைமில் பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள் மஞ்சூரியனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.